ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாலக்கீரையை நல்லா அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, அதே ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூன்னால் நான் 2 போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியே சேர்க்காமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலக்கீரையிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது அதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சின்ன சின்னதாக தட்டி அந்த நல்லா சுட்டு இருக்க எண்ணெயில் அதை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். இப்போது அதில் போட்டிருக்க நம்மளோட வடையை 2 பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் போட்டுட்டு அதை எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. வடை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இது போல் இது 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம வெளியில் எடுத்தால் நம்மளோட பாலக்கீரை வடை ரெடி. நம்மளோட குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம பாலக்கீரையை கூட்டாவோ இல்லை பொரியலாவோ கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஒரு வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோடு நம்ம அடுத்த டிஷ்ஷில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.